தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு பயத்தின் காரணமாக 2026 தேர்தலில் வந்து எப்படிடா வெற்றி அடைய போகிறோம். ஏன்னா கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது. அது ஒரு காலம் நடந்து. பிரேமலதா அவர்கள் கேப்டனுடைய புகைப்படத்தை கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளையும் வந்து இது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது. கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள் மாநாட்டில் இருக்கும், தலைவரோட புகைப்படங்கள் இருக்கும், எங்களுடைய கட்சி கொடிகள் இருக்குமே தவிர்த்து இதை தாண்டி வேறு எதுவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவங்க எதற்காக சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அவங்க ஏன் அந்த அச்சம். வைஷ்ணவி இன்னொரு ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க இல்லையா, ஒரே போட்டோ மாஃபிங் பண்ணி போடுறது, தவறான கருத்துக்கள் பயன்படுத்துறது, இந்த விஷயத்த சொல்றாங்க. முகம் தெரியாத ஐடிகளை வச்சுட்டு அது தாவேக்கா பண்ணுச்சு, தாவேக்கா கட்சியினரே சேர்ந்து என்ன நீங்கன்னா அவ்வளோ பெரிய அரசியல்வாதி. நீங்கள் விளம்பரத்துக்காக தான் வந்தீங்க, இன்னைக்கு அந்த விளம்பரத்துக்காக இன்னொரு கட்சிக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் இருக்கார், டிவி எல்லாம் ரிமோட் தூக்கி அடிச்சு உடைச்சாரு. இன்றைக்கு அவருக்கு வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவிக்கு கை இருந்தால் அது ரிமோட் தூக்கி திருப்பி அடிச்சு. அரசியல் ரீதியாகவோ, கொள்கை ரீதியாகவோ, கருத்தியல் ரீதியாகவோ, செயல்பாடுகள் ரீதியாகவோ, மக்கள் பிரச்சனை ரீதியாகவோ திமுக ஒரு காலம் தாவேக்காவோட நேரடியாக போட்டி போட்டு ஜெயிப்பதற்கு. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் கலந்துரையாடலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவினுடைய முதல் மாநாட்டுக்கே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அது நல்லபடியா முடிஞ்சுச்சு. இப்போ இரண்டாவது மாநாடு 25ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணங்களால 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதனுடைய பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? மாநாட்டில இருந்து நாங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம்? மாநாட்டுடைய பணிகள் வந்து மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து கிட்டத்தட்ட மதுரையில தான் தங்கியிருந்து அந்த மாநாட்டு பணிகள் எல்லாமே கவனிச்சுட்டு வராரு. 25ஆம் தேதி தான் நம்ம தேதி கேட்டிருந்தோம். பட் விநாயகர் சதுர்த்தியை காரணம் காட்டி செக்யூரிட்டி வந்து நமக்கு இஷ்யூஸ் இருக்கும், ஷார்ட்டேஜ் இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18லேருந்து 22க்குள்ளே எந்த தேதிக்கு வேணால் நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம 21ஆம் தேதி நம்ம செலக்ட் பண்ணி அன்றைக்கு நம்ம அந்த மாநாடு நடத்துகிறோம். ஏறத்தாழ மாநாடு பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஸ்டேஜ் அமைக்கக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், அந்த ரேம்ப் அமைக்கக்கூடிய பணிகள், அதே போல் வரவங்களுக்கு வந்து குடிநீர் வந்து கடந்த முறை நம்ம வந்து குடிநீர் தொட்டிகள் வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து குடிநீர் பற்றாக்குறை கொஞ்சம் இருந்தனால உடனடியாக ரீஃபில் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தது. அது ஒரு சின்ன சலசலப்பு மட்டும் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு தவிர்த்து மற்றபடி குறைபாடுகளும் கிடையாது. நம்ம தண்ணி கொடுத்துட்டோம். இன்றாவது தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கிரவுண்டில் வந்து வாட்டர் பைப்பை வந்து வச்சு அதன் மூலியமாக வந்து குழாய் அமைத்து வந்து வெளியிலேருந்தே வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கான, ஏன்னா கூட்டத்துக்குள்ளே நம்ம அந்த வண்டிகள் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றதுக்காக அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இதை தவிர வந்து மிகப்பெரிய அளவில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடந்த முறையோட இந்த விட வந்து அதிக கூட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி அங்கேயே வந்து என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்னாலும் நம்ம பார்க்கறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் வரவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த முறையோட இந்த முறை மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடும். ஏன்னா தென் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் மேலே மிகப்பெரிய அன்பு கொண்ட ஒரு மக்கள் அவங்க. ஆரம்பத்திலிருந்தே அப்படி தான் தென் மாவட்ட மக்கள் வந்து தலைவர் மீது மிகப்பெரிய பாசம் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் மதுரை அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் திருப்புமுனைக்கு ஒரு இடமா இருக்கு. தென் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு அரசியல் திருப்புமுனை மாநாடாக இந்த மாநாடு அமையும். இப்போ வந்து என்னன்னா, அந்த மாநாடு வந்து 25ஆம் தேதி மதுரையில் நடக்கும் பொழுதே எல்லாருமே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, கேப்டன் அவர்கள் பிறந்த இடம், பிறந்த தேதி, அப்போ அந்த ஒரு கூட்டணி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. 21ஆம் தேதி மாற்றாங்கன்றப்போ ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. என்ன 25லேருந்து 21 போகுதுங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல பிரேமலதா அவர்கள் கேப்டனுடைய புகைப்படத்தை கூட்டணியில இருக்கும் கட்சிகளை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளையும் வந்து இது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது ஒருவேளை மறைமுகமா விஜய் அவர்களை தான் சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. இல்லை, முதல்ல நாங்களே அந்த பார்வையில் இருந்தோம். என்னன்னா 25ஆம் தேதி மாநாடு அப்படின்றப்போ அன்றைக்கு கேப்டனுடைய பிறந்தநாள், எங்கள் தலைவருடைய திருமண நாள் அன்னைக்கு. ஸோ கேப்டனுடைய பிறந்தநாள் அப்படின்ற போது அவர் வந்து உண்மையிலே கேப்டன் அவர்கள் வந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அந்த சினிமாவிலிருந்து அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுத்தவர் அவர். ஸோ இன்றைக்கு வந்து நம்முடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் மீது தனிப்பட்ட அன்பு அவருக்கு வந்து நிறைய இருக்குது. திரைப்படங்களை நடிக்கும் பொழுதும் சரி, தனிப்பட்ட பர்சனல் ரீதியிலாகவும் சரி, கேப்டன் மீது மிகப்பெரிய அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் நம்முடைய தலைவர். ஸோ அந்த தேதியில் நடத்தும் போது அது வந்து உண்மையிலே நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், கேப்டனுடைய பிறந்தநாள் அன்றைக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த தேதி வந்து ஆப்வியஸாக அதிகாரிகள் சொன்னதுனால நம்ம மாற்றியிருக்கோம். ஆனால் வந்து இந்த மாநாட்டில் வந்து புகைப்படங்கள் பயன்படுத்தக்கூடாது, இல்லை வந்து எந்த கட்சி மற்ற கட்சிகள் யாரும் புகைப்படங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா ஆப்வியஸாக நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்களுடைய புகைப்படம் தான் பயன்படுத்துவோம். கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள் மாநாட்டில் இருக்கும், தலைவரோட புகைப்படங்கள் இருக்கும், எங்களுடைய கட்சி கொடிகள் இருக்குமே தவிர்த்து இதை தாண்டி வேறு எதுவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய முதல் மாநாடு எந்த பேட்டர்னில் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இருக்க போகுது. ஏன்னா எங்களுடைய கொள்கை தலைவர்கள் நாங்கள் பிரதானமாக எல்லா இடத்துலையுமே நாங்கள் வச்சுருப்போம். ஸோ கொள்கை தலைவர்கள் தான் நம்ம முதன்மைப்படுத்துகிறோம். அதற்கு பிறகு எங்களுடைய தலைவருடைய புகைப்படத்தை நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோமே தவிர்த்து இது அவங்க எதற்காக சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அவங்க ஏன் அந்த அச்சம் வந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு பயத்தின் காரணமாக 2026 தேர்தலில் வந்து எப்படிடா வெற்றி அடைய போகிறோம். ஏன்னா கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது. அது ஒரு காலம் நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில். கூட்டணி இருந்தால் தான் திமுக ஆட்சிக்கு வரும், இல்லைனா ஆட்சிக்கே வராது. ஸோ இப்படி ஒரு சூழலில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இப்போ எல்லா கட்சி தலைவரும் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் அவர் யாரையெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற கட்சியினராக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு.
இன்னொரு பக்கம் நீங்க வந்து நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர் இருக்காரு. டிவி எல்லாம் ரிமோட்ட தூக்கி அடிச்சு உடைச்சாரு. அப்போ வந்து அவர வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக அப்படின்னு சொன்னாங்க. அவர் பாஜகவுடைய வாய்ஸா வந்திருக்கக்கூடியவர் அப்படின்னாங்க. இன்றைக்கு அவருக்கு வந்து திமுகல நாடாளுமன்ற உறுப்பினர் குடுத்திருக்காங்க. டிவிக்கு கை இருந்தா அது ரிமோட்ட தூக்கி திருப்பி அடிச்சிருக்கும் இப்போ. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நடந்திருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு திமுக தயாராயிடுச்சு. ஸோ இவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இத வந்து நாங்க பெருசா பார்க்கல. அந்த புகைப்படங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது நாங்க ஆப்வியஸா எங்களுடைய கொள்கை தலைவர் புகைப்படம், எங்க தலைவர் புகைப்படம் தான் பயன்படுத்த போறோம். அதனால அத யாருக்கு சொன்னாங்கன்றத நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். ஸ்டாலின் அவர்கள சந்திச்சாங்க அப்படின்னும் பொழுது என்னன்னா, சீமானும் வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு விமர்சனத்த வந்து முன் வச்சிருந்தார். அத பத்தி லயோலா மணி அவர்ட்ட கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து முதலமைச்சர சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, சந்தித்ததுக்கு பிறகு ஒரு பேச்சுன்னு பேசுறாங்க அப்படின்னாங்க. ஓகே. அப்ப முதலமைச்சர சந்திச்சா ஒருத்தருடைய பேச்சும், கருத்துங்களும் மாறும் அப்படிங்கிறப்போ, பிரேமலதா அவர்களுமே அண்மையில முதலமைச்சர் அவர்கள சந்திச்சாங்க. அதற்கு முன்னாடி வரைக்குமே விஜய் அவர்களோட இணைவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லோருக்குமே இருந்துச்சு. ஓப்பனா சொல்லலாம் அதுதான் உண்மைன்னே வச்சுக்கலாமே. அப்படிதான் இருந்துச்சு. அப்போ வந்து முதலமைச்சர சந்திச்சதுக்கு பிறகு தான் இந்த மாற்றமானது ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர சந்திக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க நேற்று இப்ப இன்னைக்கு நீங்க சாயந்தரம் போங்க அவர்கிட்ட. எங்க கட்சிய பத்தி ஒரு விஷயம் கேளுங்க. இன்றைக்கு தம்பின்னு சொல்லுவாரு. நீங்க நாளைக்கே போயிட்டு திரும்ப அவர்ட்ட அதே கேள்விய திரும்ப கேளுங்க. வேற ஒண்ணு சொல்லுவாரு. ஸோ இத வந்து முதலமைச்சர சந்திச்சாலும், சந்திக்கலனாலும் அவர் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனால அத நம்ம பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இன்னொன்று தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி என்ன செய்றாங்க அப்படின்னா, நடிகர்களாக இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து அந்த தலைமையோட சந்திப்பை ஏற்படுத்தி, தாவேகாவுக்கு எதிராக அவர்களை பேச வைக்கக்கூடிய வேலையில இறங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து இதற்கு சிறந்த உதாரணமா பார்த்தீங்கன்னா, திரு கருணாஸ் அவர்கள நீங்க பார்த்திருக்க முடியும். அவர் வந்து செயல்பட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் போயிட்டு வந்து துணை முதலமைச்சர சந்திக்கிறாரு. வெளியில வந்த உடனே தாவேகாவை எதிர்த்து பேசுறாரு. இதே போல பல்வேறு நடிகர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து சத்யராஜுடைய மகள் அவர்களாக இருக்கட்டும், மற்றவர்கள்லாம் போயிட்டு இன்றைக்கு துணை முதலமைச்சர பார்ப்பாங்க, வெளில வருவாங்க. உடனடியா தாவேகாவ பத்தி தான் எதிர்த்து பேசுவாங்க. இன்றைக்கு அதே போல வந்து மற்ற கட்சிகளும் அதே போல தான் பல்வேறு வேலைகள் இது மாரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா இத தான் வந்து இவங்க கேப்டனுக்கு பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கும்பொழுது, தொடர்ந்து அவருக்கு எதிராக திரைத்துறையில இருப்பவர்களையும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் வந்து இந்த திமுக என்ன பண்ணும் பின்னாடி நிக்கும். ஏன்னா இவங்க முன்னாடி வரமாட்டாங்க. ஏன்னா அரசியல் ரீதியாகவோ, கொள்கை ரீதியாகவோ, கருத்தியல் ரீதியாகவோ, செயல்பாடுகள் ரீதியாவோ, மக்கள் பிரச்சனைகள் ரீதியாவோ திமுக ஒரு காலமும் தாவேகாவோட நேரடியாக போட்டி போட்டு ஜெயிப்பதற்கு முடியாத ஒரு காரியம். ஏன்னா நாங்க வந்து கரைபடியாத கரமா இருக்கோம். அங்க வந்து துருப்பிடிச்ச கரம் தான் இருக்குது. ஒரு கரமும் வேலை செய்யல. இரும்பு கரமும் வேலை செய்யல. துருப்பிடிச்ச கரம் தான் இருக்குது. அப்ப எங்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை என்ன பண்றாங்கன்னா, திமுக பின்னாடி நின்னுகிட்டு, இது போன்ற கட்சி தலைவர்களையும், கூட்டணி கட்சி தலைவர்களையும், நடிகர்களையும் வந்து என்ன பண்றாங்கன்னா, தாவேகாவுக்கு எதிராக பேச வைக்கக்கூடிய ஒரு வேலையில ஈடுபடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா, நீங்க வந்து பெரியாருக்கு ஒரு விழா எடுக்கிறேன்னு சொல்லி பெரியாருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் போடுறாங்க. திமுகவை சார்ந்தவர்கள் பல பேரு. பெரியார் பற்றிய கருத்தரங்குல வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணி, அங்க போய் தாவேகா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பெரியார பத்தி பேச மாட்டேங்கிறான். இன்றைக்கு வந்து பெரியார் இயக்கங்கள், மற்ற திராவிட கழகங்கள், பெரியார் இயக்கங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதற்கு வந்து அவங்க ஆப்போசிட்டா வந்து எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. அதாவது தந்தை பெரியார் அவர்களினுடைய கொள்கைகளையும், கோட்பாடுகளையும், சித்தாந்தங்களையும் கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்கிறது தான் நம்ம வேலை. அதற்கு மேடை அமைத்து வந்து தாவேகாவை திட்டுறது நம்ம வேலை கிடையாது. பெரியார கொண்டு போறது தான் நம்ம வேலை. அப்ப உண்மையான பெரியாரிஸ்டுகள் வந்து இதைத்தான் செய்வார்களே தவிர்த்து, பெரியாரிய மேடையில வந்து தாவேகாவை திட்டணுன்றதுக்காக அதை பயன்படுத்த மாட்டாங்க. யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு இது போன்ற வேலைகளை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு, இன்று பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய மற்ற இயக்கங்கள் வந்து இன்றைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த திமுக வந்து கிரவுண்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, எல்லா தரப்புல இருந்தும் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக தாவேகாவை எதிர்க்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டுட்டு இருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவர் சொன்ன இந்த பதிலும். தாவேகாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரியான அங்கீகாரம் கிடைக்கல, சரியான இன்ஃபர்மேஷன் வரலங்கிற மாரி நெறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்க. ஜெகதீஷனா இருக்கட்டும், வைஷ்ணவியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விலகும் பொழுது முன்வச்ச காரணம் என்ன, தாவேகா தலைமை சரியா இல்ல. வெறும் புசி ஆனந்த் மட்டும் தான் பல விஷயங்கள குடுக்குறாரு. ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வரல அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பதவிக்காக தான் விளங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வச்சாலுமே, ஆனா அவங்க வைக்கக்கூடிய ஒரு முதன்மை காரணம் தாவேகால இருந்து சரியான ஒரு விஷயங்கள் எங்கள நோக்கி வரல அப்படிங்கிறாங்களே. இதற்கு என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல தாவேகா வந்து அவங்களுக்கு என்ன சரியான விஷயம் வரலன்றத அவங்க தெளிவுபடுத்தணும்ல. நீங்க வந்து இன்றைக்கு வந்து தலைவர சந்திக்க விடல. எங்கள வந்து அனுமதிக்க மாட்றாங்க, வாய்ப்புகள் குடுக்க மாட்றாங்க. அப்ப இன்னைக்கு ரமேஷ் எப்படி உட்கார்ந்திருக்காரு? இன்னைக்கு லயோலா மணி எப்படி உட்கார்ந்திருக்காரு? இன்னைக்கு நானும் ஒரு லயோலா சிலருக்கு மணியும் மட்டும் தான் இன்றைக்கு வந்து அதே நீங்க சொல்லக்கூடிய ஜெகதீஸ்வரன்ற நபர் இருக்கார்ல, அவரோட சேர்ந்து கட்சியில சேர்ந்தவர் தான் வந்து திரு வீர விக்னேஸ்வரன். இன்றைக்கு அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரு. தலைவர எல்லா மீட்டிங்லயும் சந்திக்கிறாரு. தலைவர்ட்ட பேசுறாரு. இன்னைக்கு மீடியாக்கள்ல அட்ரஸ் பண்றாரு. YouTubeல பேசுறாரு. எல்லா வகையான வாய்ப்பும் அவருக்கு எப்படி குடுக்கப்பட்டிருக்கு? அப்ப இன்றைக்கு உங்களோட சேர்ந்து வந்தவர் தானே அவரும். 2 பேரும் வந்து ஒரே காலகட்டத்தில, ஒரே நேரத்தில இந்த கட்சிக்குள்ள வந்து கட்சியில ஓகே. பயணம் பண்ண இந்த வந்தவங்க இடத்துல தான். என்னன்னா, தாடி பாலாஜி அவர்கள், நடிகர் தாடி பாலாஜி வந்து முதல் மாநாடு ம். நடக்கும்பொழுது விஜய் அவர்களோட இருந்தாரு. அந்த இடத்துல எல்லாமே வந்து பங்கேற்றாரு. ஒருவேளை அவருக்கு போஸ்டிங் குடுக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தியில தான் வந்து இப்போ அவருமே வந்து தாவேகாவிற்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. பல ம். கருத்துக்கள முன்வைக்கிறாரு. நான் இன்னும் சொல்றேன். ஐயநாதன் ஐயாவையும் நீங்க கூட சேர்த்துக்கலாம். ஓகே. இன்னைக்கு இப்படி பல பேர் இருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்கிறது. நம்ம கட்சிக்குள்ள வரணும். கட்சிக்குள்ள நமக்கு வந்து இந்த பொறுப்பு குடுக்கணும். இந்த உயரிய இடத்துல நம்ம இருக்கணும். நம்ம சொல்றத கட்சி கேட்கணும். அப்படின்ற ஒரு மனநிலையில இவங்கலாம் உள்ள வராங்க.
ஆனா இங்க வந்து தலைவர் தான் எல்லாமே. நீங்க நினைக்கிறது போல பொதுச் செயலாளர்களோ, மற்றவர்களோ சொல்லி தலைவர் செய்யறது கிடையாது. நாங்க அருக இருந்து பார்க்கிறதுனால சொல்றோம். ஒரு அறிக்கை வெளிவரணும்னா கூட, எங்க தலைவர் வந்து அந்த அறிக்கையை படித்து, அதுல ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து, இந்த வார்த்தை வேண்டுமா, வேண்டாமான்னு முடிவு செஞ்சு தான் அந்த அறிக்கை வெளியில வரும். ஒரு அறிக்கையில வந்து நாங்க எழுதும்போது வந்து மரியாதைக்குரிய அல்லது மாண்புமிகுன்ற வார்த்தையை விட்டோம்னா, அந்த அறிக்கைக்கு தலைவர் அப்ரூவல் குடுக்க மாட்டாரு. அப்ப எல்லாமே அவர் பார்த்து, பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர் அவரு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கட்சிக்குள்ள வந்து மிகப்பெரிய பொறுப்பு வேணும். நான் சொல்றத கட்சி செய்யணும். நான் சொல்றத கட்சி பேசணும். அப்படின்னு எதிர்பார்க்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா தலைவர் சொல்றது தான் இங்க எல்லா கேடர்ஸும் கேட்கற மாதிரி இருக்கணுமே தவிர்த்து, நீங்கள் வந்து ஒரு அறிக்கை நாங்க எந்த இடத்துலயுமே தலைவர் வந்து நீங்க வந்து ஒரு அறிவுரை சொல்லுங்க, சஜஷன் சொல்லுங்க வேணான்னு சொல்லல. கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள சொல்லுங்க. அவர் ஏற்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் நாங்க மீட்டிங்ல கலந்துக்கும்போது எங்க எல்லார்ட்டயும் மைக்க குடுத்து கேட்கறாரு. எப்படி போயிட்டு இருக்கு? என்ன நாங்க செய்யணும்? ஏதாச்சும் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கா? இல்ல நிலவரம் எப்படி இருக்குது? எதாவது நம்ம மாற்றிக் கொள்ளணுமா? வேண்டாமான்னு கேட்கறாரு. நம்முடைய தோழர்களும் நாங்க கலந்துக்கக்கூடிய விழாக்கள்ல, மீட்டிங்ஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, தலைவர் இத கேட்கிறாரு. நம்ம எல்லாருமே கருத்துக்கள தலைவர்ட்ட சொல்றோம். அந்த கருத்துக்கள்லாம் குறிப்பெடுத்துக்கிறாரு. குறிப்பெடுத்துட்டு அதற்கேற்றார் போல வந்து எது சரியான விஷயங்களோ அதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே நடக்குது. அப்ப இது வந்து ஒரு கட்சியில வந்து செயல்பாடுகளாக இருக்கும். ஆனா, நான் சொல்றத நீங்க செஞ்சே ஆகணும். எனக்கு இந்த பதவி குடுத்தே ஆகணும். அப்படின்றதுல எந்த விதமான அர்த்தம் இருக்கிறது? இப்ப நீங்க சொல்லக்கூடிய நபர்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூத் கமிட்டி மாநாடு நடக்குது. அப்ப பூத் கமிட்டி மாநாட்டிற்கு பூத் கமிட்டியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களும், நிர்வாகிகள் மட்டும் தான் அனுமதி. வேற யாருக்குமே அனுமதி கிடையாது. இன்க்ளூடிங் மாநில நிர்வாகிகள். பூத் கமிட்டியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா, அவங்க தான் அந்த பூத் கமிட்டிக்கான கருத்தரங்குல வந்து பயிற்சி குடுக்குறாங்க. ஸோ, அதனால அவங்க கலந்துக்கிறாங்க. மற்ற யாருக்குமே அனுமதி கிடையாது. நாங்களே அந்த பூத் கமிட்டி மீட்டிங் கோயம்புத்தூர்ல கலந்துக்கல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, பூத் கமிட்டில இல்லாத ஒரு நபர் நீங்க சொல்லக்கூடிய நபர், என்ன உள்ள அனுப்பல, என்ன தலைவர் கூட பேச வைக்கல, என்ன வந்து ஸ்டேஜ்ல நிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிரா மாறுறாங்கன்னா, இது யாருடைய தப்பு? அப்ப மிக தெளிவா கட்சி வந்து ஒரு கட்டுப்பாட விதிக்குது. அந்த விழா, அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு. அவர்களுக்கு ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அவர்களுக்கு வந்து பயிற்சி குடுக்கணும். நீங்க லைவ்ல தலைவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர்களுக்கு வந்து பயிற்சி குடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிர்வாகிகளாக நீங்க வீடு வீடாக சென்று என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அவர்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா வடிவமைக்கப்பட்ட அந்த விழாவுல என்ன நீங்க அனுமதிக்கல அப்படின்னு சொல்றது எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதனால நான் வெளியில வரேன். எங்களுக்கு வந்து முன்னுரிமை குடுக்கல. எங்களுக்கு வந்து பெண்களுக்கு உடனே முன்னுரிமை குடுக்க மாட்றோம். உடனே இந்த பெண்களுக்கு முன்னுரிமை இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தைய எடுத்துடுறாங்க. நீங்க மாநில அளவுல கட்சி துவங்கும் பொழுது, அக்கா தாகிரா அவர்களை தான் கொள்கை பரப்பு இணைச் செயலாளரா போட்டு நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அவங்க இன்றைக்கும் வந்து மாநில அளவுல அவங்க தான் முதல்ல நிர்வகிக்கப்பட்ட பெண் நிர்வாகி. அதேபோல உறுப்பினர் சேர்க்கை அணி தமிழ்நாடு முழுக்க உறுப்பினர் சேர்ப்பதற்கான அணியில ஒரு பெண்ணை தான் நாங்க தலைவரா போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்கள்லயுமே பெண்களுக்கு சம வாய்ப்பு, சம உரிமை இங்க வழங்கப்பட்டிருக்கு. பிரதிநிதித்துவம் குடுத்துருக்கோம். அப்ப எந்த வகையில நீங்க பெண்களுக்கு முன்னுரிமை கிடையாதுன்னு சொல்ல முடியும்? அப்ப உங்களுக்கு அந்த விழா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அந்த விழா. அது பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான விழா. அந்த விழாவுல கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வந்து இது போன்று பேசிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப இது வந்து விளம்பரத்துக்காக பேசுறதும், பதவிக்காக பேசுறதும் எல்லாம் வேற என்னவா இருக்கும்? ஓகே. இந்த விமர்சனங்கள் வந்து விளம்பரத்துக்காக பேசினாலுமே, வைஷ்ணவி இன்னொரு ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க இல்லையா? தாவேக்காவுடைய அந்த தொண்டர்கள், ரசிகர்கள் கூட்டம் நீங்க சொல்ற மாரி அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபோட்டோவ மார்ஃபிங் பண்ணி போடுறது, தவறான கருத்துக்கள் பயன்படுத்துறது, இந்த விஷயத்த சொல்றாங்கல்ல. இதே நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இன்றைக்கு வந்து திமுகவுல வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாளர் இருக்காருங்க. ஆபாசமா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். நீங்க அவர் பேசுற பேச்ச வந்து நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காரு. இன்றைக்கும் திமுக மேடைகள்ல அவர் பேசிட்டு இருக்காரு. திமுக தான் மேடை அமைத்து குடுக்கிறது. திமுக நிர்வாகிகள் மேடை அமைத்து குடுக்குறாங்க. திமுகல பொறுப்புல இருக்கிறார். அமைச்சர் பொன்முடி மிக கீழ்த்தரமாக பொதுமக்களை வந்து அந்த பேருந்து இலவசமா பயணம் போறதுக்கு ஓசின்னு பேசினவர். அதேபோல வந்து பட்டைக்கும் நாமத்திற்கும் கேவலமான விளக்கத்தை சொல்லி மக்களிடையே பேசின ஒரு ஆபாசமான ஒரு பேச்சை வெளிப்படுத்திய ஒரு அமைச்சர் அவர். அதேபோல திரு ஆர்.எஸ். பாரதின்னு ஒருத்தர் இருக்காரு திமுகல. அவர் இந்த மீடியாக்களை பார்த்து என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்ன்றது இந்த மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு இழிவாக பேசக்கூடியது. போஸ் வெங்கட்ன்னு ஒருத்தர் இருக்காரு. திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து தொடர்ந்து மதப்பிளவாத அரசியல் செய்யக்கூடிய அளவுல ஒரு மதம் சார்ந்து எங்க தலைவரை வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா சட்டமன்றத்துல சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு, அவர் எங்கள் தலைவர் குடும்பத்தை பற்றி மத ரீதியாக ஒரு கருத்தை வந்து வெளியிட்டார். இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா, வெளிப்படையா சொல்றேன். இவங்கலாம் சொல்றாங்க, இந்த பொறுப்புல இருக்காங்க, இந்த நிர்வாகியா இருக்கிறாங்க, இவங்க பேசுறாங்க. இதற்கெல்லாம் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? இதற்கெல்லாம் முதல்வர் வந்து மக்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாரா? எங்க கிட்ட கேட்க வேணாம் நீங்க. மக்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. ஒரு இஸ்லாமிய சகோதரர்ல கீழ்த்தரமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு. ஒரு நாமத்திற்கும் பட்டைக்கும் கேவலமான விளக்கம் கொடுத்து பொன்முடி பேசுறாரு. ஓசிங்கிறாரு. மீடியாவ தப்பா பேசுறீங்க. இது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாரா? நோட்டபிளா சொல்றோம். இவங்க தான் பேசுனாங்க. இந்த பொறுப்புல இருக்கிறாங்க. இன்னார் பேரு, இந்த ஊருன்னு நாங்க சொல்றோம். இப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல யாரா ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்காது. ஒரிஜினல் பேர் இருக்காது. ஊர் பேர் இருக்காது. யாருன்னே தெரியாது. ஒரு ஐடி மட்டும் தான் இருக்கும். எடுத்துட்டு வந்து இப்படி காட்டுவாங்க அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும். அப்போ நீங்க அந்த ஐடியில இருக்கிறது யாருன்னே தெரியாம, அத வந்து நீங்க தாவேக்காவினர் வந்து கட்சியினர் என்ன இது பண்றாங்க. அதுக்கு தலைவர் மன்னிப்பு கேட்கணும்னா இது எந்த வித நியாயம்? சொல்லுங்க. விஜய் வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு கொட்டெழுத்துல அங்க போட்டிருக்கு. இல்லங்க அதுதாங்க சொல்றேன். நீங்க அதுவே ஃபேக் தான். டிவிகேன்ற பேர்ல பல ஐடிகள் இன்னைக்கு இருக்கு. ஓகே. இன்னைக்கு பேருக்கு பின்னாடி டிவிகேன்னு வச்சுட்டு எத்தனையோ பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இன்னைக்கு நான் 100 ஐடி காட்ட முடியும் அந்த மாரி.
திமுகன்ற பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கிறாங்க தெரியுமா? ஒரிஜினல் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரிஜினல் பேர் வச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, மறைமுகமாக இது போல் வந்து அட்ரஸே இல்லாமல் ஊர் பேர் தெரியாமல் ஃபேக் ஐடியில் இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஃபேக் ஐடியில் இருக்கவங்களுக்குலாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தினமும் 1000 கடிதம் போடணும். 365 நாளும் அவருக்கு அந்த 1000 கடிதம் போட்டு மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் அவருக்கு. அப்போ நாங்கள் வந்து ஒரு அமைச்சராக இருக்கவர் பேசுகிறாருன்னு சொல்கிறோம், ஒரு சபாநாயகர் பேசுகிறாருன்னு சொல்கிறோம், உங்கள் கட்சியினுடைய முக்கிய பேச்சாளர் ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி யாராவது உங்களை பார்த்து ஏதாவது பேசிட்டாங்களா? உங்களை அவதூறாக பேசியிருக்காங்களா? உங்களை ஆபாசமாக பேசியிருக்காங்களா? உங்களை யாராச்சும் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்களா? அப்போ நீங்கள் திட்டமிட்டு ஃபேக் ஐடிஸில் இருக்கிறதோ ட்விட்டரில் ஏதோ ஒரு அட்ரஸ் இல்லாத ஐடிஸ் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கட்சி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது எந்த விதமான நியாயம்? இத்தனைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் எனக்கு கவனிக்கணும். இதில் தார்மீக பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா எங்கள் தலைவர் அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள்லாம் வந்து வெறும் வந்து ஐடி விங்குன்றது மட்டும் கிடையாது, நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன்னா நீங்கள் சமூக வலைத்தளத்தின் மூலமாக இந்த பெரிய ஒரு தேர்தல் அப்படின்ற போரில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து அதற்காக வந்து சரியாக நடக்கணும், டீசெண்டாக நடக்கணும், நம்ம எப்போவுமே வந்து ஆபாசமாகவோ அவதூறாகவோ திமுக போல் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாரு. அன்றைக்கு மட்டும் இல்லை, பல்வேறு இடங்கள்ல எங்கள் தலைவர் பார்க்கிறப்பெல்லாம் இந்த அறிவுரையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படி தன்னுடைய கடமையை அவர் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திமுகவினரோ திமுகவினுடைய தலைமையில் இருக்கவங்களோ யாராவது இது போன்ற அறிவுரையை சொல்லியிருக்கிறாங்களா அவங்களுடைய இணையதளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு? சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இடத்துல காட்ட சொல்லுங்கள். முதலமைச்சர் எனக்கு அறிவுரை சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் பயணப்படுறவங்க இது போலலாம் நடந்துக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காரு. இல்லை துணை முதலமைச்சர் வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு. இல்லை மூத்த அமைச்சர்கள் யாராச்சும் அறிவுரை சொல்லியிருக்காங்க. யாரையாவது காட்டுங்க. அப்போ நாங்கள் வந்து தார்மீகமாக எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய கட்சி இவ்வளவு கேவலமாக போய்கிட்டு இருக்குது. இதை யார் கேள்வி கேட்கிறது? நம்ம அந்த இடத்துல தான் மாறுபடுறோம். உண்மையிலேயே வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறது போல் ஒரு முக்கிய நிர்வாகியோ யாரோ ஒருத்தர் இல்லை ஒரு கிளை கழக செயலாளர் இந்த பொறுப்பில் இருக்காரு, இவர் என்ன மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள். அதில் நியாயம் இருக்குது, நம்ம நடவடிக்கை எடுக்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஆனால் முகம் தெரியாத ஐடிக்களை வச்சுட்டு அதை தாவேக்கா பண்ணிச்சு, தாவேக்கா கட்சியினரே சேர்ந்து என்ன நீங்கள் அவ்வளோ பெரிய அரசியல்வாதியா? நீங்கள் விளம்பரத்துக்காக தான் வந்தீங்க, இன்றைக்கி அந்த விளம்பரத்துக்காக இன்னொரு கட்சிக்கு போயிருக்கீங்க. அதனால வந்து எந்த விதமான இழப்பும் எங்களுக்கு கிடையாது. தலைவரை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தலைவருக்கு அடையாளம் தேடி தருவதற்கோ தலைவருக்கு பிராண்டிங் பண்ணுறது இங்கே யாரும் தேவை கிடையாது. அதுக்கு ரமேஷும் தேவை கிடையாது, லயலாமணியும் தேவை கிடையாது, ராஜ்மோகனும் தேவை கிடையாது, வீர வெங்கடேஸ்வரனும் தேவை கிடையாது, யாரும் தேவை கிடையாது. அவரே மிகப்பெரிய பிராண்டு தான். தமிழ்நாட்டில் அவருக்கு விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. நான் உங்களுக்காக பேசினேனே இன்றைக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையே இங்கே கிடையாது. அவர் யாரும் அவருக்கு விளம்பரம் தேடி தர தேவையில்லை. அவரோட நிலையில் நம்மளாம் விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கன்றது தான் உண்மை. இன்றைக்கு நான் யாருன்னு தெரியும்னா அது தலைவர் தான் காரணம். இன்றைக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா அதற்கு நீங்கள் தாவேக்கால இருக்கும்போது தலைவர் தான் காரணம். ஆனால் புசியானது இருக்கிறதுனால தான் கட்சியே செயல்படுதுன்னு பேசுகிறாங்க. ஏன்னா இன்றைக்கு ஒரு தலைவருடைய செயல் திட்டங்களை வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ரசிகர் மன்றமாக நற்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கடந்த மக்கள் இயக்கமாக ஆரம்பித்து அந்த 12-13 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவு நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து விலையில்லா விருந்தகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தோட சாப்பாடு போட்டோம். ரொட்டி பால் முட்டை திட்டம் நாங்கள் கொண்டு வந்து வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய குழந்தைகளுக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம் கொடுத்தோம். ஊட்டச்சத்து உணவுகள் வந்து முதியோர்களுக்கு வாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே போல் கண்தான செயலி ஆரம்பித்து எல்லாரும் கண்தானத்தை ஊக்குவிச்சோம். ரத்த தான செயலி ஆரம்பித்து ரத்த தானத்தை ஊக்குவிச்சோம். மாலை நேரங்களில் வந்து மாணவர்கள் படிப்பதற்காக பயிலகத்தை தொடங்கி இலவச பயிலகம் நடத்தினோம். அதற்கு பிறகு இலவச வீடு கட்டி தரும் திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீடு கட்டி தர முடியுமோ அங்கே வீடு கட்டி கொடுத்துட்டு இருந்தோம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் விடுவது, உலக பட்டி தினத்துக்கு சாப்பாடு போடுவது, அதே போல் வந்து முதியோர் இல்லங்களுக்கு உணவு வழங்குவதுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல இந்த அன்னதான சேவைகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். அப்போ இத்தனை விஷயங்கள் செய்கிறோம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் காலங்களில் கொரோனா போன்ற பேரிடர்களையோ இல்லை வெள்ள பாதிப்பு நடக்கும் பொழுதோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக வீடு வீடாக சென்று உதவக்கூடியது காய்கறி, மளிகை பொருட்கள், அதே போல் அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் வீடு வீடாக போய் நம்ம மாவட்டத்தோடு செஞ்சுருக்கிறோம். இது எல்லாமே எங்கள் தலைவர் வந்து தோழர்களுக்கு வலித்து கொடுத்த ஒரு வழிமுறை. மக்களை வந்து என்ன உதவி செய்யப்படுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அதை முன்னின்றே எங்க பொதுச் செயலாளர் நடத்திட்டு இருக்காரு. தலைவர் சொல்லாம அவர் எதையும் செய்ய மாட்டார். பின்னாடி விஜய் அவர்கள் ஆமா, தலைவர் சொல்லாம அதான் சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கையே தலைவர் சொல்லாம வெளில வராது அப்படின்ற போது இவ்வளவு விஷயங்கள் எப்படி செய்ய முடியும்? அப்ப தலைவருமே வந்து பேசும்போது இதெல்லாம் சொல்றாரு, நீங்க ரத்த தானம் பண்றீங்க அந்த செயலி மூலமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற தலைவர் அதை அட்ரஸ் பண்றாரு. ஒரு மேடையில பேசியிருக்காரு, ஒரு படத்துடைய விழாவின் மேடையில பேசியிருக்காரு. தலைவர் சொல்லாம இவ்வளவு விஷயங்கள் நாங்க எப்படி செய்ய முடியும்? இங்க எதுவுமே தலைவர் சொல்லாம நடக்காது. தலைவருடைய அறிவுறுத்தல் இல்லாம தலைவருக்கு தெரியாம இங்க யாருமே எதையுமே செய்ய முடியாது. இங்க உண்மையான நிலவரமே அதுதான். ஏன்னா நாங்கள் கூட இருந்து பார்க்கறதுனால நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒரு இடத்துல பேசும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தரை வந்து தரக்குறைவாகவோ இல்லை மரியாதை குறைவாக பேசிட்டோன்னா அடுத்த நிமிஷம் தலைமையிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வரும். தலைவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி பேசுனீங்கன்னு எங்களுக்கு ஃபோன் வரும். அந்த அளவிற்கு நாங்கள் பேசுவதை முழுக்கொண்டு அவர் பார்த்து என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி ஒரு விமர்சனமாக இருக்க முடியும்? வெளியிலேருந்து பேசுகிறவங்க 1000 பேசலாம், உள்ளேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். இதை தான் எங்களுடைய இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பொதுச் செயலாளர்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறார். ஆனாலும் வந்து தலைவர் சொல்லாமல் எங்கள் பொதுச் செயலாளரோ மற்ற கட்சியினரோ யாரும் எந்த பணியும் இங்கே செய்ய முடியாது அப்படின்றதான் நிதர்சனம். இந்த விளக்கம் நீங்கள் கொடுத்தாலுமே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, அஜித்குமாருடைய உயிரிழப்புக்கு ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது, அதற்கு பிறகு விஜய் எங்க காணாமல் போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கு. திமுகவுடைய தரப்பிலிருந்து ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவுமே எடப்பாடி அவர்கள் மக்களை நேரடியாக சந்திச்சுட்டு இருக்காங்க.
ஆனா விஜய் அவர்கள் எங்க போனாரு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அஜித் குமாருடைய மரணம் நம்ம வந்து உடனடியாக கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதில் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னா, அது வந்து சாதாரண கொலை கிடையாது முதல்ல. இன்னொன்னு வந்து அது ஒரு காவல்துறையுடைய கொலை, மரணம் அப்படின்னு நம்ம கடந்து போகவும் முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு அதிகாரத்தில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால ஒரு குடிமகன் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு நிர்வாக தோல்வி. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் நடத்தப்பட்ட படுகொலை இது. மேலும் வந்து நீங்க அஜித் குமார் விஷயத்திலேயே முதல்ல ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை குடுத்திருந்தாரு. அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு. உடனடியாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன பேசுனாங்க? ஏன் பொதுச் செயலாளர் அறிக்கை குடுத்தாரு? ஏன் அவங்க தலைவர் அறிக்கை குடுக்கல? ஏன் அவங்க தலைவர் பேசல? இந்த கேள்விய தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பொறுமையா தான் இருந்தோம். பொறுமையா இருந்து என்ன நடந்துச்சு? ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஆட்சியில நடைபெற்ற 24 குடும்பங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி அந்த 24 குடும்பத்த நாங்க மேடையேற்றோம். இன்றைக்கு பரந்தூர்ல வந்து போராடக்கூடிய விவசாயிகளுக்கு முதல்ல வந்து கட்சியின் தலைமை சார்பாக அறிக்கை குடுத்தோம். தலைவர் அறிக்கை குடுத்தாரு. அப்புறம் வந்து தலைவர் எங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. தலைவர் வந்து நேரடியாக பரந்தூருக்கு போனாரு, பேசினாரு. அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த திட்டம் வந்து ஓரளவுக்கு தள்ளி போடப்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு அந்த விவசாயிகள் எங்க தலைவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்துக்கொண்டு, இன்றைக்கு எங்க தலைவர் கூப்பிட்டா எங்க வேணாலும் போராட்டத்துக்கு வர்றோம் அப்படின்னு அந்த விவசாயிகள் சொல்றாங்க. எங்க தலைவர் வந்து நாங்க சட்டமன்றத்துக்கே வருவோம் அப்படிங்கிறாரு. நாங்க வந்து தலைமைச் செயலகத்துக்கே வருவோம் அந்த விவசாயத்த கூட்டிட்டு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரும்போது, இதே தான் அத்தனை பேரும் கேட்டாங்க. அறிக்கை குடுத்துட்டா சரியாச்சா? எப்படி அறிக்கை குடுத்துட்டு நீங்க அமைதியாயிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உங்க தலைவர் எங்கன்னு இதே தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. மாவட்டத்தோறும் போராட்டம் நடத்தணும். உடனே என்ன சொன்னாங்க? ஏன் மாவட்டத்தில போய் தலைவர் கலந்துக்கலன்னு கேட்டாங்க. ஆனா எங்க தலைவர் என்ன பண்ணாரு? சட்ட ரீதியாக ஒரு போராட்டத்த முன்னெடுத்தாரு. மிகப்பெரிய ஒரு கேஸ மூவ் பண்ணி, பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் அதில வச்சு, உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய், இன்றைக்கு இடைக்கால அதுக்கு ஒரு சின்ன ஸ்டே வந்து வர அளவுக்கு கூட, அந்த செயல்பாடுகளுக்கு ஸ்டே வாங்கக்கூடிய அளவுல, தலைவர் வந்து அந்த திருத்தத்தை எதிர்த்து முன்னெடுத்தார். அப்ப சட்ட ரீதியிலான ஒரு களத்தில ஒரு போராட்டத்த முன்னெடுத்தார். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் எந்த வகையில அணுகுனா சொல்யூஷன் கிடைக்கும். அப்படின்றதுக்கான தீர்வுகளை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். இதுதான் எங்களுடைய பேட்டர்னே. நீங்க மற்ற கட்சிகள் போல எடுத்த உடனே வந்து ஒரு அறிக்கைய குடுத்துட்டு, கார்ல ஏறும்போது ஒரு பேட்டி, இறங்கும்போது ஒரு பேட்டி, ஃப்ளைட்ல ஏறும்போது ஒரு பேட்டி, இறங்கும்போது ஒரு பேட்டி குடுத்துட்டு கடந்து போற கட்சி நம்ம கட்சி கிடையாது. ஒரு விஷயத்த எடுத்தோம்னா, அதுல எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கு? என்ன மாதிரியான சொல்யூஷன் கிடைக்கும்? சட்ட ரீதியாக போராடினா ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? இல்ல களத்துல போராடினா நமக்கு அதற்கான சொல்யூஷன் கிடைக்குமா? இல்ல ஆட்சியாளர்களுக்கு பிரஷர் குடுக்கறது மூலியமா சொல்யூஷன் கிடைக்குமா? அப்படின்னு எல்லா வகையிலும் ஆராய்ந்து, அதுல எது சரியான வழி, தீர்வு கிடைக்குமோ அந்த மக்களுக்கு, அந்த வழியில பயணப்படுறோம். அதற்கான கால நேரம் தான் நாங்க எடுக்கிறோமே தவிர்த்து, இது வந்து அமைதியா இருக்கிறது, காணாம போயிறதுலாம் கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்ட விமர்சனங்கள் வந்து மத்த கட்சியினால வைக்கப்படுகிற விஷயம். ஏன்னா, அவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்க தலைவர் ஒரு விஷயத்த கையில எடுத்தாருன்னா, அத சொல்யூஷன் குடுக்காம மூட மாட்டாரு. அந்த பிரச்சனைய மூடி மறைக்க மாட்டாரு. அவர் உள்ள வந்துட்டாருன்னா, அந்த பிரச்சனை வந்து முடிக்கப்படணும். சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். நீட் தேர்வு எடுக்கும்போது எல்லாரும் நீட் தேர்வ பத்தி பேசியிருக்காங்க. இதே திமுக ரகசியம் தெரியும்னு சொல்லுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தையும் காணோம். ரகசியத்த சொல்றேன்னு சொன்னவரையும் ஆள காணோம். ஆனா எங்க தலைவர் என்ன சொன்னாரு? நீங்க வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட் தற்போதைக்கு கொண்டு வந்து, அதுல வந்து உயர்கல்வியை கொண்டு வந்து வைத்துவிட்டு, தமிழ்நாட்டிற்கான சீட்ஸ வந்து நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம். ஒன்றியத்துக்கான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்ல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க மருத்துவக் கல்லூரிகள்ல. அப்படின்னு ஒரு சொல்யூஷன சொல்றாரு. கச்சத்தீவை நாங்க மீட்கிறோம்னு சொன்னா எந்த கட்சியும் இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு? கச்சத்தீவை மீட்கிறது நிரந்தர தீர்வாக இருந்தா கூட, டெம்பரரியா வந்து குத்தகைக்கு எடுப்பதற்கான வழிமுறைகளாவது பாருங்க. அதற்கான தீர்வை முன்னெடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்வ சொல்றாரு. அப்படி எல்லாமே சொல்யூஷன் பேஸ்டா போற கட்சி தான் நம்முடைய கட்சி. அதற்கான கால நேரங்கள் எடுக்கும்போது, அதை இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் ஆள காணோம், எங்கன்னு இது போல விமர்சனங்கள கிளப்பிடுறாங்களே தவிர்த்து, அந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா, அதனால தான் இன்றைக்கு தலைவர் வந்து நான் வந்து தலைமைச் செயலகத்துக்கே அந்த விவசாயிகள கூட்டிட்டு வந்து பார்ப்பேன்னு சொன்ன உடனேயே, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெளியூர்ல இருக்கவங்களுடைய லேண்ட வந்து எடுத்துட்டு, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் லேண்ட வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஒரு செய்திய பரப்பி விடுறாங்க இந்த திமுக. அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அந்த அச்சம் இருக்குது. எங்க தலைவர் ஒரு விஷயத்த கையில் எடுத்தால், அதை கண்டிப்பா வந்து உங்களால செய்ய முடியாது, தடுத்து நிறுத்துவாருன்ற அந்த பயம் இருக்கும்பொழுது, அப்ப அந்த சொல்யூஷன் பேஸ்டா எது சரியான வழியோ, அதுல போறதுக்கான கால நேரம் தான் எடுத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து, ஒரு காலமும் எங்க தலைவர் வந்து எந்த பிரச்சனையும் கண்டும் காணாமலாம் இருக்க மாட்டாரு. இப்போ வந்து சரியான ஒரு பாதையில தான் விஜய் அவர்கள் சரியான போயிட்டு பாதையில, இருக்காங்க. சரியான நேரத்துல எத, எப்ப, எங்க செய்யணுமோ அத அங்க செஞ்சுட்டு இருக்காரு. தேர்தல் களம் நெருங்க நெருங்க மீண்டும் சந்திப்போம் வாய்ப்பு இருந்தால். நீங்க நேர்காணல்ல பங்கேற்று பல கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி.